அருளை பெற்று வாழ்வை சிறப்புடையதாக பிரச்சனைகள் அற்றதாக மாற்றிக்கொள்வதுதான் நான் பெரும்பாலும் அன்னைகிட்ட வர்றோம். அப்படி இல்லாம அன்னை அரவிந்தருடைய அந்த பகவான் அரவிந்தருடைய பூர்ண யோகம் சிந்திசஸ் ஆஃப் யோகாவில் சொன்ன அந்த பூர்ண யோகத்தை செய்ய தகுதி உள்ளவர்கள் அன்பே நண்பர்கள் இருக்கலாம். அவர்கள் அந்த யோகத்துக்கு வரலாம். ஆனால் பூர்ண யோகம் மிக கடுமையான யோகம். அன்னையும் பகவானுமே நாங்களாக யாரையும் செய்ய சொல்வதில்லை என்று சொல்வார்கள். ஆனால் அந்த பூர்ண யோகத்தில் செய்வதற்குரிய தகுதி இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு கூடதான் இந்த இந்த புத்தகத்தில் ஒரு 140 சரி கட்டுரைகள் அன்னைகிட்ட வந்த பிறகு எவ்வளவோ வாழ்க்கையில் நடக்கிறது. அதையும் நான் இப்போ சொல்லியிருக்கிறோம். 100 பேர்கள், உன்னுடைய பேரொழியாகும் உள்ளொளி, யோக வாழ்க்கை வழக்கம் என்ற நூல்களில் அன்னையை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கை யோக வாழ்க்கை என்று சொல்கின்றார்கள். அப்பா, சாதாரண மனித வாழ்க்கை பிரச்சனைகள் நிறைந்தது. அன்னையை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கை யோக வாழ்க்கை பிரச்சனைகள் குறைந்த வள வாழ்க்கை என்று எழுதியிருக்கின்றார். அதற்கு அடுத்த நிலை பூர்ண யோகம் செய்வது. அப்படி பூர்ண யோகம் செய்ய தகுதி இருக்கிறதா என்பதை அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்ச்சியின் அடிப்படையில் நண்பர்கள் புரிந்து கொண்டு செய்யலாம் என்பதற்கு தான் இந்த சின்ன சின்ன கட்டுரைகளை இருக்கிறாங்க. இதில் ஒரு 25 சிறு கட்டுரைகளை நம்ம கடந்த 4 வாரங்களாக பார்த்தோம். மௌனம், அகண்ட மௌனம் பூண்டு நம்மை அறியாமல் மௌனம் நம்மை ஆட்கொள்ளும். பேச முடியாத நிலை ஏற்படும். மௌனம் என்பது வாயை மூடிக்கொண்டிருப்பதில்லை, எண்ணங்களும் எழாத நிலை. அப்படி நம்மை அறியாமல் மௌனம் ஆட்கொண்டால் அகண்ட மௌனம்னா பிரிவினையற்ற மௌனம். அப்ப அவருக்கு யோகத்தகுதி இருக்குன்னு அர்த்தம். பிரபஞ்ச ஜீவியம், அதாவது காஸ்மிக் கான்சியஸ்னஸ், அறிவுக்கு எட்டாதது அந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் பிரபஞ்ச அறிவுக்கு புலப்படும். அது சில சமயம் தோன்றலாம். அப்படி ஒரு அனுபவங்கள் ஏற்பட்டா அவங்களுக்கு யோகத்தகுதி இருக்குன்னு அர்த்தம். அடிமனத்தை அடைவது, அடிமனைங்கிறது சப்ளிமினல்னு பகவான் சொல்றார். சாதாரண மேல் மனம்தான் நம்முடைய எல்லாருடைய மனமும் செயல்படுவது. அதற்குள்ள சப்கான்சியஸ் என்று சொல்லுகின்ற ஆழ்மனம் இருக்கின்றது. அது உளவியலார் சொல்லுவது. அதற்கு மேலே மிக உயர்ந்த நிலை அடிமனம், சப்ளிமினல் என்று சொல்லுகின்றது. அது அடைய அத்தனை பேருக்கு முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு யோகத்தகுதி இருக்குன்னு அர்த்தம். அறியாமையிலிருந்து விடுவது, ஆதியான அறியாமையிலிருந்து இழப்பது. இப்படி அகந்தை சிவந்து பிரபஞ்சை வருவது, ஜீவனிஷ்டை, ஆல் இன்க்ளூசிவ் கான்சன்ட்ரேஷன் சில பேருக்கு தானா வரும். உலகத்தை புலன்கள் மூலமாக பார்க்கிறோம். கண், காது, மெய், வாய், ஐம்புலன்கள் சொல்றது. உடலின் உணர்ச்சி, சூடு போன்ற உணர்ச்சிகளை பார்க்கிறோம். கண்ணின் மூலமாக பொருள்களை பார்க்கிறோம். காதின் மூலமாக உரையை கேட்கிறோம். வாயின் மூலமாக ருசியை செவி போன்ற ஐம்புலன்களும் ஐம்பொறிகளும் தான் மனம் பயன்படுத்தி பயிர்கின்றது. அப்படி இல்லாமல் நேரடியாகவே சில உணர்வுகள் உண்டாகும். அதையும் தாண்டி அப்படி சில பேருக்கு சில அனுபவங்கள் உண்மைகள் தெரிந்தால் அவர்களுக்கு யோகத்தகுதி இருக்கின்றது, பூர்ண யோகத்துக்குள்ள வரலாம் அப்படின்னு சொன்னாரு. ஜீவனிஷ்டை சில பேருக்கு கூடும், தானாகவே தியானம் கூடி வரும். அதுவும் பல முறை தானே கூடும் தியானம் தவத்தை விட உயர்ந்ததுன்னு அப்பா இருக்காங்க. அது வந்தவங்கெல்லாம் வரலாம். வேறு 3ஆம் நிலை காலம் கடந்ததை காலத்திற்குள் கொண்டு வந்ததுன்னு அப்பா எழுதுறாரு. நம்ம இந்த சூரியனுடைய கூட இதில் இருக்கிற இந்த உலகம், நம்ம பூமி தானேயும் சுற்றி கொள்ளுகிறது, சூரியனையும் சுற்றி கொள்ளுகின்றது. இதனாலதான் இரவு பகல் கொண்ட காலங்கள்லாம் வருது. ஆனால் பிரபஞ்சத்தை இதை விட்டு வெளியில போனோம்னா காலம் கடந்ததைக்க போறோம். இந்த காலம் கடந்ததை காலத்திற்குள் கொண்டு வரலாம், அனுபவம் நடக்கும்.
அந்த அனுபவம் வந்தாலும் அவர்கள் யோக தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஜடம் சிருஷ்டியின் ஆனந்தம், ஜடத்தின் மூலமே ஆனந்தம் வந்தது அப்படி சமர்ப்பணம் சரணாகதியாக மாறுவது. அரவிந்த யோகத்துல சமர்ப்பணமும் சரணாகதி தான் முக்கியமான கருவிகள். நம்முடைய பிரார்த்தனை, சமர்ப்பணம், சரணாகதி. பிரார்த்தனைங்கிறது என்னது வேணும்னு கேட்டு அன்னையையும் பகவானையும் கேட்டு பெற்றுக்கொள்றது. சமர்ப்பணம்ங்கிறது பொறுப்பை அன்னையிடம் ஒப்படைப்பது. சரணாகதி என்பது பூர்ணமாக நம் வாழ்வை அனைத்து கொடுத்துறது பூர்ண சரணாகதி. அதை பற்றி சொல்றதுனால இந்த சரணாகதி, சமர்ப்பணம் சரணாகதியாக மாறுறதுங்கிறது மிக சுலபம் அல்ல. சரணாகதிங்கிறது அகந்தை முற்றிலுமாக நம்மை முற்றிலும் கொடுத்துடுறது நிலை. இப்படி அகம் புறத்தை ஆள்வது, புறந்தான் அகத்தை ஆள்கின்றது. புறத்துல பார்க்கிற பொருள்கள்ல நமக்கு பிடிக்கின்றது. அப்படி இல்லாம நம்முடைய அகம்ங்கிற உள்ள இருக்கிற ஆன்மா புறத்தை ஆளை தொடங்குதுன்னா அப்ப அது யோக தகுதி இருக்குன்னு அர்த்தம். பூர்ண யோகம் செய்யலான்னு அர்த்தம். யுகம் க்ஷணமாகும் சொல்றது. அகம் புறமானால் யுகம் க்ஷணமாகும்னு அப்பா எழுதியிருக்காரு. அகம் புலியில அகத்தினுடைய ஆட்சிக்கு கீழே நம்முடைய செயல்கள், அதாவது அன்னையினுடைய ஆட்சிக்கு கீழே நம்முடைய செயல்கள் வந்தா எத்தனையோ ஆண்டுகளுக்குரிய நடக்கிற விஷயங்கள்ல ஒரு க்ஷணத்தில் நடக்கும். அதான் யுகம் க்ஷணமாகும்னு சொன்னாரு. இப்படி ஒண்ணா சொன்னாரு. இது அடுத்ததுக்கு இப்ப போவோம். பிரம்மம் அது ஒரு இது சொன்னார். பிரம்மம், புருஷ, ஈஸ்வர, இதை பத்தி எல்லாம் பார்த்தோம். ஒவ்வொரு பிரம்மங்கிறத பரம்பொருள் என்று தமிழ்ல சொல்லுகின்றது. எல்லாவற்றிற்கும் மூலம். அந்த பிரம்மம் செயல்படும் பொழுதுதான் அது சக்தி ஆகின்றது, அன்னையாகின்றார்கள். பராசக்தி, யூனிவர்சல் கான்சியஸ் சோர்ஸ். இந்த பிரபஞ்சத்திற்கு மூலமாக இருக்கின்ற பேரறிவுடைய மூலம் பிரம்மம் அல்லது பரம்பொருள். அது யூனிவர்சல் கான்சியஸ் ஃபோர்ஸ். அது செயல்பட தொடங்கும் போது அது பராசக்தியாக மாறுகின்றது. அது அன்னை பராசக்தியின் அவதாரங்கள். அதை பற்றி அந்த பிரம்மம். அப்புறம் நமக்கு நம்முடைய பகுதிகள் இருக்கின்றது. உடல் அதை அன்னமயம்னு சொல்றது. அதற்கு அன்னமய கோஷம்னு சொல்றது. அதுக்கு அன்னமய புருஷன், அதற்கு ஒரு தலைவன் ஆன்மீக பகுதி உண்டு, அதை புருஷன் சொல்றது. அப்புறம் அதே மாதிரி உணர்ச்சி மையம் உயிர், அது பிராணமயம்னு சொல்றது. பிராணமய கோஷம் சொல்றது. அதனுடைய தலைவனாக இருக்கிற ஆன்மீக பகுதி பிராணமய புருஷன். அப்புறம் மனம் அறிவு, அதனுடைய மனோமய கோஷம் அதனுடைய புருஷன். அப்புறம் விஞ்ஞானமய கோஷம்ங்கிறது உயர்ந்தது ஆன்மா. அந்த ஆன்மாவினுடைய விஞ்ஞானமய புருஷன் சொல்றது. இதற்கு மேல ஈஸ்வரன், எல்லாவற்றையும் உட்கொண்ட ஈஸ்வரன். இதை பற்றி எல்லாம் ஒரு புருஷன், ஈஸ்வரா. அப்புறம் மாயாங்கிறது என்ன, பிரகிருதிங்கிறது இயற்கை, சக்தி, இயற்கை எல்லாம் ஒன்றே என்கிற அனுபவம் வந்ததுன்னா நம்ம யோகத்துக்கு தகுதிங்கிறத சொன்னாரு. இப்படி ஒண்ணுன்னா பார்த்தோம். இப்ப பிரம்மம் அசைவற்றது மட்டுமன்ற, அசைவதும் கூட பிரம்மம் பூர்ணமானது. இப்ப இதை பற்றியே நமக்கு அனுபவங்கள் தோன்றுச்சுன்னா நமக்கு யோக தகுதி இருக்குன்னு அர்த்தம். எப்படி? பிரம்மம் சாட்சி புருஷன், பிரம்மம் நாம் காணும் உலகம். பிரம்மம் தான் இதில் எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கிறதுனால அது சாட்சி புருஷன். சாட்சிங்கிறது என்ன? ஒரு கேஸ் நடத்துகிறோம். அந்த கேஸுக்கு ஒரு குற்றம் நடந்த போது இந்த குற்றத்தை பார்த்தவர் சாட்சி. சாட்சிங்கிற வார்த்தை சச்சுங்கிற சமஸ்கிருத சொல்லேன்னு வந்தது. சச்சுன்னா கண்ணுன்னு அர்த்தம். கண்ணால் பார்த்தவன் அப்படின்னு அர்த்தம். அது நேரடி சாட்சி அப்படின்னு சொல்றது. அந்த பிரம்மன் அப்படி நடக்கின்ற உலகத்துல பிரபஞ்சத்தில் நடத்தின அத்தனைக்கும் சாட்சியாக இருக்கின்றது பிரம்மன். அதுவே பிரம்மம் நாம் காணும் உலகம். அதே பிரம்மன் தான் இந்த உலகமாகவும் மாறி இருக்குது. உலகம் என்பது வேற இல்லை, இந்த பிரம்மன் தான். சாட்சி புருஷன் அசைவற்றது, உலகம் அசைவாலானது என்பது மரபு. உலகம் இயங்கிட்டே இருக்குது. உலகத்தில் இருக்கிற உயிர்கள் இயங்குகின்றன, மனிதர்கள் இயங்குகின்றார்கள், காற்று இயங்குகின்றது, எல்லாமே இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. ஆனால் இறைவன் பிரம்மம் அசைவற்றது.
பிரம்மம் வந்து பூரணமானது, முழுமையானது. மற்றவைகள் எல்லாம் முழுமைகள் அல்ல, அதனுடைய பகுதிகள். பிரம்மம் பூர்ணமானது என்பது தத்துவமானால் நாம் அதை ஒரு கணமாவது காண முடியுமா? காண்கிறோமா? அப்படி காண்பது பூர்ண யோகத்துள் நுழையும் வாயிலாகும். இது காண முடியுமா? நம்ம அதை பிரம்மன் தான் எல்லாத்துக்கும் மூலம்னு சொல்லியாச்சு. பிரம்மத்தை தான் எல்லாமே எல்லாமாக ஆகியிருக்கின்றது. மண்ணாகி வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி வான் ஆகாசம் மண் பூமி தரை ஒளி காற்று ஒளி தீ பஞ்சபூதங்கள் ஒளியாகி ஊனாகி நம்முடைய சடை, ஊன்னா சடை, உயிராகி நம்முடைய உயிர், உண்மையுமாய் இன்மையுமாய் உள்ளதாகவும் இல்லை வரப்பு இன்னும் இல்லாததாகவும் அவரவரை வந்து யானாகி அவரவரே யானதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி எல்லாரும் அவங்கள தான் சொல்லிக்கிறாங்க. அப்படி நன்றாயை வாழ்த்துவனேன்னு மாணிக்கவாசகர் சொல்றார். அந்த இது அப்படி அந்த எல்லாத்தையும் இந்த பிரம்மந்தான் மூலம்ங்கிறத நம்ம உணர்றோமா? அப்படி காண முடிஞ்சதுன்னா ஒரு தத்துவம். அதுக்கு சில இதுகளை எப்படி சொல்றாரு? ஒரு பிரச்சனை பிரார்த்தனையால் தீருவது பெரிய விஷயம். பிரச்சனை வாய்ப்பாவது, இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா அது பிரச்சனை தீருச்சுன்னு பிரார்த்தனை பண்றான்கிட்ட பிரார்த்தனை பண்றோம். பிரார்த்தனையும் சமர்ப்பணமும்னு அப்ப ஒரு புஸ்தகம் இருக்கார், சின்ன புஸ்தகம் பேசியிருக்கிறோம். பிரச்சனை வாய்ப்பாவது அன்பர்களுக்கு அருமையான விஷயம். பிரச்சனையா இருக்கிறது அது அதுகிட்ட போய் அன்னை மூலமா போகும்போது அது வந்து நம் வளர்ச்சிக்குரிய வாய்ப்பாக மாறுகின்றது. அதுவும் நடப்பது உண்டு. அந்த அப்படி சரி. வழக்கில் ஒரு கட்சி தோற்கும், அடுத்தது ஜெயிக்கும் அல்லது சமரசம் நடக்கும். இரு கட்சிகளுக்கும் ஜெயம் என்பதில்லை. அன்பருக்கு இந்த அனுபவம் உண்டு. அகத்தை பத்தி சொல்லும்போது அகப்பாடல்கள்ல தோற்றவர் வென்றார் காதல் இல்லைன்னு சொல்லுவாங்க. காதலில் ஒருத்தர் வந்து தோற்று போகணும். கணவன் மனைவியிட்டையும் மனைவி கணவன்கிட்டையும் தோற்று போகணும். அப்படி இல்லாம நான் தான் பெரியவன்னு சந்தோஷம் கிடையாது. அதே போல இறைவனிட்டும் நம்ம ஒன்னாயிடணும். தோற்கிறது வெற்றிங்கிறது இல்லை. இது ஒரு பிரச்சனை இருவருக்கும் வெற்றியாக நடப்பது போல முடிஞ்சிருந்தா யாரும் தோத்தோன்னு நினைக்கல. ஒரு சமரசம் நடக்குது. அந்த சமரசத்தின் மூலமாக இருவரிலும் ரெண்டு கட்சிக்காரர்களும் எதிரெதிராக ரெண்டு கட்சிக்காரர்களும் வெற்றி பெற்றதான ஒரு உண்மை இருந்திருந்தா அந்த இடத்துல அங்க வந்து இறைவன் செயல்படுறான், அன்னை செயல்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அப்பதான் அது நடக்கும். ஏன்னா நான் இதுவும் பல முறை திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன். இருமைகள் டூவாலிட்டின்னு சொல்றது, நன்மை தீமை, உயர்வு தாழ்வு, இரவு பகல், ஆண் பெண் என்பதெல்லாம் முழுமையின் பகுதிகள்னு சொல்லி நான் வந்து மொழியியல் பேராசிரியராக இருந்தேன். எதிர்ப்பதங்கள் தமிழ்ல எல்லா தேர்வில் எழுதும்போது எதிர்ப்பதம் கூறுலாம் கேள்விதான் வரும். அந்த எதிர்ப்பதங்கள் இது வந்து கான்ட்ரரிஸ்ன்னு சொல்றது. அது வந்து அதுல வந்து காம்ப்ளிமெண்டரின்னு சொல்லுவாங்க. ஒன்று சேர்த்து முழுமையாக்குறதுன்னு சொல்றது. அப்படி முழுமையாக்குறது உண்டு. அது மாதிரி இரு கட்சிகளுக்கும் ஜெயம் என்பதில்லை. வழக்கில் சாட்சி தோற்கும், அடுத்தது ஜெயிக்கும், சமரசம் நடக்கும். இரு கட்சிகளுக்கும் ஜெயம் என்பதில்லை. அன்பருக்கு அந்த அனுபவம் உண்டு. அப்ப அங்க அன்னை செயல்பட்டிருக்கிறாங்க. நம்ம வந்து அந்த இது நம்ம வாழ்க்கை நடந்ததுன்னா நம்ம யோக தகுதி இருக்குன்னு அர்த்தம். ஓய்வு பெற்றால் பென்ஷன் உண்டு, சம்பளம் இல்லை. விஆர்எஸ் வாங்கலாம், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட். அதற்கும் அதுவே சட்டம். ஓய்வு பெற்று மீதி நாள் சர்வீஸுக்குரிய சம்பளம் பெற்று பென்ஷனும் பெறுவது உலகில் இல்லை. அப்படி அன்னைட்ட வந்தவங்களுக்கு நடந்திருக்கு. அது அன்பர் உள்ள இடத்தில் நடப்பது உண்டு. அது பூர்ண பிரம்மம். ஓய்வு பெற்ற பிறகு ரீஎம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். அப்போ ஓய்வு பெற்றதுக்காக சில பேருக்கு அவருடைய திறமையை அடிப்படையில் ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வு பெற்றதுனால அவருக்கு என்ன கொடுப்பாங்க? இந்த பென்ஷன் வரும். அவருக்கு திறமைக்காக மறுபடியும் அவரை ரீஎம்ப்ளாய் பண்ணா என்ன வரும்? அதுக்கு தனியாக சம்பளம் உண்டுதான். அந்த சம்பளம் சர்வீஸுக்கு, அதுக்கப்புறம் மீதி நாள் சர்வீஸுக்கு சம்பளமும் பெறது உண்டு. இது அன்பர் இடத்துல அழைப்பது உண்டு.
அது அங்க பிரம்மம், அது பூர்ண பிரம்மம்னு அப்பா சொல்றார். அங்க இறைவன் பிரம்மம் பரம்பொருள் செயல்படுகின்றது. அப்படி ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்துருந்தா அவர் யோக தகுதி உள்ளவர், அவர் பூர்ண யோகம் செய்யலான்னு அர்த்தம். பூர்ண பிரம்மம் என்பது ஜீவனின் ஒரு பகுதி ஆன்மாவாக திருவுருமாறுவது, ஆன்மாவாகவே மாடி விடுகின்றது. அதான் முதலே அந்த பேச ஆரம்பிக்கும் போது சொன்னேன், மனோமய புருஷன், பிராணமய புருஷன், அன்னமய புருஷன், விஞ்ஞானமயம் 3 இருக்குது. மனம், உயிர், உடல். மனம்ங்கிறது மனோமயம், மனோமய கோஷம். உயிர்ங்கிறது பிராணம், பிராணமய கோஷம். உடல் வந்து அன்னம், அன்னம்ங்கிற சாப்பாட்டினால் இருந்ததால ஆகியவை பகுதி என்பது போல ஆன்மாவும் ஒரு பகுதி. அதான் விஞ்ஞானமய கோஷம்ங்கிறது ஆன்மா பகுதி தான். அது ஆனா மனத்துள்ளும் ஆன்மா உண்டு, அதுதான் மனோமய புருஷன். மனத்துக்குரிய ஆன்மா வந்து மனோமய புருஷன். பரிணாமத்தால் மனமே ஆன்மாவாக மாறலாம், அது திருவுரு மாற்றம். மனம் வந்து யோசிக்கும், இதெல்லாம் பண்ணும், அதுக்கு இது உண்டு, அறிவு இருக்கு, அறிவு இல்லாமல் இருக்கும், எல்லாம் செய்யும். அப்படி இல்லாம அது அந்த ஆன்மாவாக மாறும்போது, திருவுரு மாறும்போது படைச்சி. அதுபோல உடல் ஆன்மாவாகி, உயிர் ஆன்மாவாகி, மனமும் ஆன்மாவாக மாறுவது ஜீவன் முழுவதும் ஆன்மாவாக திருவுருவாதுமாகும். இது பிரம்மம் பூர்ணமாகும். அதாவது ஜீவன் முழுவதும் ஆன்மாவாக திருவுரு மாறுவது இது பிரம்மம் பூர்ணமாகும். அது நம்முடைய வாழ்க்கையில நம்ம உடல்லேயே இறைவன் செய்கிறான்னு அர்த்தம். அது எப்படி, அதுக்கு உதாரணங்கள் சொல்றாரு அப்பா. எப்போதும் அப்பாவுடைய சிறப்பு என்ன, தர்மி அப்பாவுடைய சிறப்பு என்னன்னா வாழ்விலிருந்து நமக்கு உதாரணம் சொல்றது. அது வந்து அது மிகப்பெரிய ஞானிகளுக்கு நடக்கிறது. அவர்கள் வந்து பிரம்ம சாட்சா்காரம்னு சொல்லுவாங்க. தான் பிரம்மம் என்பதை உணர்வது, தான் இறைவன் என்பதை உணர்வது, அது யோகத்தினுடைய உச்சகட்டம். அது நடக்கிறதுக்கு வேற வாழ்க்கை உதாரணங்களை வேற மாதிரி அப்பா சொல்றார். ஒரு கம்பெனியில் முதலாளி லாபத்தில் கருத்தாக இருப்பார், தொழிலாளி சம்பளம் பெறுவதில் இது கருத்து இருப்பான், மேனேஜர் போனஸ் மீது குறியாக இருப்பார். இது உலக இயல்பு. முதலாளி போல் தொழிலாளியும் மேனேஜரும் லாபத்தில் கண்ணாக இருப்பது அறிவு. 3 பேருமே இந்த கம்பெனி லாபத்துல நடக்கணும், அதுக்கு வெற்றி வரணும்னு நினைக்கிட்டாங்கன்னா அது உயர்ந்த நிலை. முதலாளி தொழிலாளிக்கு அதிக சம்பளம் தருவதிலும் மேனேஜருக்கு அதிக போனஸ் தருவதிலும் நாட்டமாக இருப்பது பிரம்மன் முழுவதை பெறுவதை காட்டுகின்றது. முதலாளிக்கு நிறைய கம்பெனிகள் இருக்கும். அங்க வந்து முதலாளிக்கும் இதுக்கும் போராட்டம்லாம் இருக்கும், ஸ்ட்ரைக் நடக்கும், எல்லாம் பண்றது உண்டு. அப்படி இல்லாம 3 பேருமே இதா நிற்கிறதும், முதலாளி வந்து எப்படி இந்த தொழிலாளிக்கும் இதுக்கும் உதவி செய்யலாம்னு நினைக்கிறதும் அப்படிங்கிற நிலைமை வந்ததுன்னா அது மிகப்பெரியது. 2 நாளைக்கு முன்னே ஒரு பேப்பர்ல ஒரு நியூஸ் பார்த்தேன். இது பின்னாடி அதையுமே உதாரணமா சொல்றாரு. ஒரு பெரிய வடநாட்டு கம்பெனியில அங்க இருக்க அங்க வேலை செய்யற எல்லாருக்கும் வந்து அந்த நல்ல லாபத்தில் இருக்கிற போது ஒரு கார் வாங்கி கொடுத்தாராம் அந்த முதலாளி. இது எல்லாரும் கார்ல வாங்க அப்படின்னு சொல்லி. அது அவர் தன்னுடைய தொழிலினுடைய வெற்றிக்கு காரணம் இவங்க தான். கையில கோடிக்கணக்கான பணம் வச்சுக்கிட்டு தொழில் ஆரம்பிக்கலைன்னா லாபம் சம்பாதிக்க முடியாது. அது பேங்க்ல போட்டா வர்ற வட்டி கொஞ்சம் தான் இருக்கும். தொழில் செஞ்சாதான் வந்து அதனுடைய போட்ட முதல் பல மடங்கு பெருகும். அப்ப அது பெருகுவதற்கு அங்கே வேலை செய்கிற தொழிலாளிகளும் காரணம், அது நடத்துகிற மேனேஜரும் காரணம். அப்படி செஞ்சு அத்தனை பேருக்கும் அவர் செய்யும்போது அந்த உயர்நிலை அவருடைய பிரம்மங்கிறத முழுமை பெறதை உணர்ந்துட்டாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி செய்யறவங்களும் யோகத்துக்கு தகுதி உள்ளவர்கள்னு அப்பா சொல்றாரு.
வீட்டில் கல்யாணம் நடக்க ஆபீஸில் கடன் தருவது முறை. ஆபீஸில் எதிர்கால சம்பளத்தை கல்யாண செலவுக்காக கொடுப்பது நடைமுறை இல்லை. அப்படி ஒரு கம்பெனியில் கொடுத்திருக்காங்க. அது புதியது. பிள்ளை வீட்டார் கல்யாண செலவை ஏற்பது, ஆஸ்பத்திரி ஆபரேஷன் செலவை ஏற்பது, கல்லூரி படிப்பு செலவை ஏற்பது என்பவை உலக வழக்கில் இல்லை. இது இந்த பிள்ளை வீட்டாருங்கிறதுல ஒவ்வொரு ஜாதியில ஒவ்வொரு பழக்கம் இருக்கு. பிராமணர்கள் இவங்க எல்லாம் பெண் வீட்டு தான் கல்யாணம் நடத்துவாங்க. இங்க இந்த இந்த பக்கத்துல வன்னியர்கள்லாம் கல்யாணம் மாப்பிள்ளை வீட்டு கல்யாணம் தான் நடக்கும். அப்படி இல்லாம பெண் வீட்டு கல்யாணமாக இருக்கிறது மாப்பிள்ளை வீட்டார் இருக்கிறது. அது விட்டு கொடுத்தல்னு ஒரு அப்பா கட்டுரை இருக்காரு, செல்ஃப் கிவிங்னு சொல்லிட்டு. அதுல ஒரு பிராமண குடும்பம், அக்கா தங்கை 2 பேர் இருக்கிறாங்க. தங்கை அழகா இருப்பா, அக்கா கொஞ்சம் அழகு கம்மி. கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்குது. அப்ப அந்த அக்கா என்ன செய்யறா, தனக்கு திருமணம் வேண்டாம், ஒரு வரன் வருகின்றது. பணம் நகை இதெல்லாம் எதிர்பார்க்காத வரன் வருகின்றது. நீங்க நான் இருக்கிறத நீங்க சொல்ல வேண்டாம், தங்கைக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரர் பாக்குறாங்க, பொண்ணை பிடிச்சிருக்குது. பேசிட்டு இருக்கும்போது அவங்கள அறியாம அந்த பொண்ணு என் பெரிய பொண்ணுங்கிறது வந்துருது. அப்ப சொல்லலையேன்னு சொல்லி கேட்குறாங்க. சொன்னது அவரு உண்மையை சொல்ல முடியாது. சொல்லும்போது அந்த சின்ன பெண்ணை திருமணம் செய்து பார்த்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க, அவங்களுக்கு சொந்தக்கார பையன் வயசாகி கல்யாணமாகாத பையன் இருக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு அந்த பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணுவதற்கும் பேசி, இவர்களுக்கு பிராமண பையனுக்கு பூணூல் செய்வதற்கு கொடுவதற்கு உபநயனம் செய்வதற்கு பணம், அதுக்கும் பணம் கொடுத்து அந்த எல்லா செலவையும் அவங்க ஏற்றுக்கிறாங்க. பிராமணாவில் எப்பொழுதுமே பெண் வீட்டில் தான் எல்லாம் செய்யணும். கன்னிகா தானம்னு சொல்லுவாங்க. பெண்ணை தானமாக கொடுப்பதுன்னு சொல்லி எல்லாத்தையும் நகைகளை போடு. அப்படி செய்யறது அங்க பிரம்மம் பலிக்கிறதுன்னு அர்த்தம். வேறுபாடற்ற நிலை வந்திருக்கிற அர்த்தம். அதை அப்பா சொல்றாரு. அதான் ஏற்பது. அதே மாதிரி ஆஸ்பத்திரி ஆபரேஷன் செலவை ஏற்பது. ஒரு நல்ல கேஸ் இருக்கு, இருக்கு. அந்த பேஷண்ட்டுக்கு இது பண்ண முடியாதுன்னு சொன்ன பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் செலவு அவங்க ஏற்றுக்கிறாங்க. கல்லூரி படிப்பு செலவை ஏற்பது என்பவை உலக வழக்கில் இல்லை. அது அன்பர்களில் சிலருக்கு நடக்கும். அது பூர்ண யோக வாயிலாகும். இங்க நம்ம மையத்துல 2 பேருக்கு நடந்திருக்கு. இங்க வீட்டுல நம்ம வீட்டு இந்த மையத்துல உமாங்கிற வேலை செய்யறாங்க. அவங்க பையன் ஸ்ரீராம்ங்கிறவன் இங்க அவன் +2 எழுதியிருக்கிறான். இங்க படிப்பு இங்க தினம் அவன் தான் இப்ப படத்துடைக்கிற சேவையை செஞ்சுட்டு இருக்கிறான். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இங்கே சேவை செய்த அன்பர்கள் எல்லாம் மிகச்சிறந்த இடத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த இதை ஆன்லைன்ல கனடாவில இருந்து திரு பனையப்பன் அவர்கள் தான் அங்கே இந்த ஒளிபரப்பை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் இந்த மைய சேவை செய்தவர். இதுபோல ராம்ஸுங்கிற ஒரு இளைஞர் யூஎஸ்ல இருக்கிறாரு. ஒரு மணிகண்டனுங்கிற பையன் இருக்கு. அப்படி பல அன்பர்கள் பல இடங்கள்ல இருக்கிறாங்க, இல்லை சேவை செய்தவர்கள். அது மாதிரி இந்த சேவை செய்த இந்த ஸ்ரீராமுக்கு அவர்கள் வேலை பார்க்க அம்மா வேலை வேலை மூலமாக ஒரு கல்லூரியில முழுசும் இடம் ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. ஃப்ரீயா கிடைச்சது மட்டுமல்ல, அது வேலைக்கும் அது தொழிற்கல்வி. அது தொழிற்கல்வியோடையே அது படிக்கிற நேரம் போக மற்ற நேரத்தில் வேலையை அவங்கள செய்ய வச்சு அதுக்கும் சம்பளம் மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் முடிச்சு டிப்ளமா பெற்ற பிறகு 3 ஆண்டுகள் அங்கே வேலை செய்ய வேண்டும் என்பது இருந்தார். அதே மாதிரி இன்னொரு பாரதி பார்த்திபன் என்ற வெளியூர்ல இதில் கோவில்பட்டியில் இருக்கிறாங்க. அவங்க பொண்ணுக்கும் அதே மாதிரி ஒரு பிஇல இடம் கிடைச்சிருக்கு, முழு ஃப்ரீயா இடம் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் அன்னை இதெல்லாம் நடக்கிறது தான். அதான் கல்லூரி படிப்பு செலவை ஏற்பது என்பவை உலக வழக்கில் இல்லை. அது அன்பர்களில் சிலருக்கு நடக்கும். அது பூர்ண யோக வாயில். அந்த அன்பன் யோகத்திற்கு தகுதி உள்ளவன் அர்த்தம். பயிற்சி பெற்று போனால் பெரிய கம்பெனியில் எடுத்துக் கொள்வார்கள். சிறப்பானவரை எடுத்து சிறப்பான பயிற்சி கொடுத்து சிறப்பான சம்பளம் தருவது அரிது. அதான் இங்கே நாம் செய்யும் தொழில் சிறப்புற அன்பருக்கு காணிக்கை வழங்குகிறோம். அன்னை தம் தொழிலை அவர் தொழிலாக ஏற்று அது சிறக்க பணம் உதவுவதற்கு அன்பருக்கு அரிதாக நடந்துள்ளது. தொழிலே அன்னை
அன்னைகிட்ட வந்ததுனால அந்த தொழிலே அவர் தொழிலாக ஏற்று அந்த தொழில் மிக பெருசா வளர்ச்சி அடைகிறது. சில அன்பர்களுக்கு நடந்தது. கடன் கேட்டாலே கிடைப்பது அரிது. கடன் கேட்டால் கேட்ட தொகையை அன்பளிப்பாக அன்பர் பெறுவது உண்டு. ஒரு இதுல வேலை செய்யறவரு கார் வாங்குறது கடன் கேட்கிறாரு. ஏன் கடன் கேட்டு என்னை ஏமாற்றுகிறீர்கள்? நான் உங்களுக்கு கார் வாங்கி பரிசாக தர இருக்கிறேன். கார் வாங்க என்னை கடன் கேட்டு கேட்டீர்கள். பரிசு தரும் சந்தர்ப்பம் ஜீவனை இழந்து விட்டது. சரி, கார் விலையை பரிசாக தருகிறேன் என்று அன்பரிடம் கூறுவதுண்டு. இது அன்பருக்கு இது நடந்திருக்கு. இதுவும் அங்க அவருக்கு இதுல நடக்காத விஷயங்கள் அது அன்னைட்டு நடக்கும். அப்படி நடக்க அந்த அன்பருக்கு யோகம் செய்ய தகுதி இருக்குன்னு அர்த்தம். உலக வழக்கில் இல்லாமல் இரு கட்சிகளுக்கும் லாபமாக சந்தோஷமாக காரியம் முடிவதுண்டு. அது அரிது. அன்பர்களுக்கு அந்த அனுபவம் உண்டு. அது அருள் என ஏற்கிறோம். அப்படி 2 பேருக்கும் திருப்தியா ஒரு காரியம் முடிஞ்சா அது அருள். அன்பர் யோகம் செய்தால் பலிக்கும் என இந்நிகழ்ச்சி காட்டுவதை அன்பர் கண்டுகொள்ள வேண்டும். அதாவது அது மாதிரி நடந்திருக்கும் போது பிரச்சனை இல்லாம இருந்து உயர்ந்த விஷயம் நடக்கும்போது அவரை யோகம் செய்யலாம். அப்படியே அவர் பூர்ண யோகத்தின் அரவிந்தருடைய பூர்ண யோகத்தின் வாசல்ல நிற்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வாழ்வையில் தீமை இல்லாத நிலை. இது ரொம்ப ரேர். எல்லா வாழ்க்கையும் நடக்க முடியாது. அப்படி சில பேருக்கு உண்டு. எப்படி வாழ்க்கையில நன்மையும் தீமையும் கலந்துதான் இருக்கும். இந்த இருமையில குறை, குற்றம், தவறு, பிசகு, பொய் ஆகியவை முதிர்ந்து தீமை, கொடுமை, கடுமை உற்பத்தி ஆகுது. அவை எப்படி வரும்? விஷ ஜந்துக்களாக வெளிவரும். தலைவர், தொண்டர், முதலாளி, தொழிலாளி, மாமியார், மருமகள், வலியவள், எளியவள், வல்லரசு, சிறிய நாடு ஆகியவை உறவில் கொடுமை அடைகின்றது. தலைவருக்கும் தொண்டருக்கும் ஒத்து போறதில்லை. முதலாளி தொழிலாளிக்கும் ஒத்து ஸ்ட்ரைக் நடக்கும், இதுக்கும் போட்டி நடக்கும், எல்லாம் வரும். மாமியார் மருமகள் ஒத்து போறதில்லை. வலியவன் எளியவன், வலிமை மிக்கவன் எளியவனை அடிக்கிறான், உதைக்கிறான், இல்லை கொடுமைப்படுத்துறான். வல்லரசு அமெரிக்கா, ரஷ்யா இவையெல்லாம் வல்லரசுகள். சிறிய நாடுகள் ஆகிய உறவில் கொடுமை எழுகிறது. பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நாள ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்துகிட்டே இருக்குது. ரஷ்யா வல்லரசு, இந்த உலகத்தில் இருக்கிற அமெரிக்காவுக்கு அடுத்த மிகப்பெரிய வல்லரசு. அதுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்திருக்கு. நிறைய பேர் சாகுறாங்க. இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இதுக்கு ஈரானை தாக்கி கொண்டிருக்கின்றது. நிறைய பேர் சாகுறாங்க. அந்த நாளில் கொடுமை செய்தவர் இந்த நாளில் கொடுமைக்கு உட்பட்டு தசுங்கினார். கொடுமை இடம் மாறுகிறது, அழியவில்லை. இது மிக முக்கியமான விஷயம். 2ஆம் உலகப் போர்ல ஹிட்லர் யூதர்களை எல்லாம் கொன்றார். அங்க ஜூஸ்ன்னு சொல்லப்படுகின்ற யூதர்கள் ஜெர்மனியில அதிகமா இருந்தாங்க. மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம், விஞ்ஞானிகள் எல்லாம் யூதர்களா இருப்பாங்க. ஐன்ஸ்டீன் ஒரு யூதர். என்னுடைய சப்ஜெக்ட் மொழியியல்ல லிங்குவிஸ்டிக்ஸ்ன்னு சொல்றது. அந்த லிங்குவிஸ்டிக்ஸ்ல சாம்ஸ்கிங்கிறவர் மிகப்பெரிய அறிஞர். புதிய தத்துவங்களை, மொழியியல் தத்துவங்களை உண்டாக்குனவர். அவர் அந்த உலகத்துல லட்சக்கணக்கானவர்களை ஹிட்லர் கொன்றழித்தார். ஹிட்லர் ஜெர்மனியும் இத்தாலியும், அங்க முசோலினிங்கிற ஒரு தலைவராக இருந்தார். அப்புறம் ஜப்பான் அக்கிஹிட்டோ ஜப்பானுடைய அரசர், இவங்கெல்லாம் 3 அச்சு நாடுகள், ஆக்சிஸ் கண்ட்ரிஸ்ன்னு சொல்றது. மற்ற நேச நாடுகள்னு பிரிட்டன், யுஎஸ்ஏ இவங்களெல்லாம் சேர்ந்து போரிட்டது. இந்த போர்ல அன்னையும் தலையிட்டாங்கிற மிகப்பெரிய பெற்ற போர்ல பண்ணி ஹிட்லரை அழித்தார்கள். இதுல ஜப்பான்ல ஹீரோஷிமா நாகசாமி அணுகுண்டை போட்டு அழித்தாங்க. அதுக்கப்புறம் உலக போர் நின்றது. அந்த சமயத்துல ஜெர்மனியில இருந்த யூதர்களை எல்லாம் சேர்த்து பாலஸ்தீனத்துல இஸ்ரேலுங்கிற நாடை உருவாக்குனாங்க. கொடுமைப்படுத்தப்பட்ட யூதர்கள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேல் நாடு உருவாக்கிட்டு இப்ப காலம் மாறி
அந்த இஸ்ரேலின் தலைவராக இருக்கிற நேதான்யாகு பாலஸ்தீனியர்கள் கேட்டு 56,000 பேரை கொள்றாரு. இப்ப ஈரான் போர்ல ஆயிரக்கணக்கானவங்க செத்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் மாற்றம். அந்த நாளில் கொடுமை செய்தவர் இந்த நாளில் கொடுமைக்குட்பட்டு நசுங்கினார். கொடுமை இடம் மாறுகிறது, அழியவில்லை. அறிபொருளாக நாம் கொடுமையழிந்து இனிமையான புது உறவுகளை பற்றி கேள்விப்படுகிறோம். அப்படி நடந்தாக்க அங்க அன்னை வேலை செய்யறாங்கன்னு அர்த்தம். மருமகளை சுபாவத்தால் இனிய மாமியார் மகளாக நடத்துவது, அதுவும் இங்க நம்ம மையத்தில் நடந்திருக்கு. ஒரு மைய அன்பர் அவர் காதலித்து வேற ஒரு இதில் இருக்கிற திருமணம் செய்திருக்காரு. இந்த பெற்றோர் ஒத்துக்கல. ஆனால் அவங்க அந்த பெற்றோர் அந்த மணமகனுடைய பெற்றோர் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த இதுக்கு இங்கேருந்து நம்ம அன்பர்கள்லாம் போனாங்க. போய் அந்த மாமியாரை அம்மான்னு இந்த பொண்ணு கட்டி பிடிச்சிட்டு தான். மாமியார் மடியில் படுத்து கொஞ்சம் அந்த பொண்ணு அது அது அன்னை என்பது இங்கதான். அது மாதிரி அவங்களுக்கு நடந்திருந்தா அவங்க யோகத்துக்கு உரியவர்கள்னு அர்த்தம். மருமகளை இனிய மாமியார் மகளை நடத்துவது, இது மாற்றம் நடக்கிறது. பள்ளிக்கூடம் என்றால் வாத்தியார் அடிப்பார், அடிக்காவிட்டால் திட்டுவார், கடுமையாக நடத்துவார் என்ற நிலை பொது. குழந்தைகள் பள்ளிக்கூடம் போக சண்டி செய்யும். ஆசிரியர் அடிப்பதே இல்லை, திட்டுவதே இல்லை, கண்டிப்பதே இல்லை என்ற பள்ளிகளை பற்றியும் இந்நாளில் கேள்விப்படுகின்றோம். நாங்க கடுமைப்படுத்துறதில்லை, ஆசிரியர் நட்டுறோம். குரு என்றால் சிஷ்யனுக்கு சிம்ம சொப்பனம். யோகத்திலே அப்படித்தான். அது தலைகீழே மாறி தாய் தகப்பனார் நண்பரிடம் பெறாத அன்பை என் குருவிடம் பெறுகிறேன் என்று கேள்விப்படுகிறோம். அப்படி சொல்றவங்களும் உண்டு. ஒரு தபஸ்விக்கு முன்பிறப்பில் குருவாக இருந்தவர் இப்பிறப்பில் நல்ல பாம்பாக பிறந்து சிஷ்யனுக்கு தொடர்ந்து உபதேசம் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. தினமும் அப்பாம்பு சிஷ்யனிடம் உபதேசம் செய்து போகும். நல்ல பாம்பின் விஷயம் அபரிமிதமான ஆனந்த ரகசியம் ஆயிற்று. தலைவர் தொண்டர் பாசமாக உள்ள இடத்தில் தொண்டன் வீட்டில் இவருக்கு தாய் தகப்பன் மனைவி மக்களை விட தலைவர் மீது பாசம் அதிகம் என்று கூறும் நிலை உண்டு. அது மாதிரி உண்டு. கடுமையான தீமையை சந்திப்பது அபூர்வம். அன்பருக்கு கொடுமையான உறவு அன்பருடைய மாற்றத்தால் இனிய உறவாக மாறுகிறது. முதலாளி தொழிலாளி உறவு இனிய உறவாக மாறுது. அல்லது ஆரம்பத்திலிருந்தே கொடுமை இருக்கக்கூடிய இடத்தில் இனிமை இருக்கின்றது. வேலையே செய்யாதவன் 12 வருஷம் தொடர்ந்து திருடியவன் வேலையை தானே விட்டுவிட்டு விலகும் பொழுது அவனது சம்பளத்தை போல் 300 மடங்கு தொகை கொடுத்து அனுப்பியது அன்பர் அனுபவம். கொடுமைக்கு பதில் இனிமை இருப்பது அன்பருக்கு யோகாம்சம் உண்டு என்பதை காட்டுது. கொடுமை கிடைக்காம ஒரு அன்பருக்கு அங்க இனிமை கிடைக்குதுன்னு சொன்னா அவருக்கு யோகம் தகுதி இருக்குன்னு அர்த்தம். பூர்ண யோகத்துக்கு அவர் வர முடியும்னு அர்த்தம். அப்பா பிரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் என்ற ஜேன் ஆஸ்டின் என்பவர் எழுதிய இங்கிலாந்து எழுத்தாளர், அவர் எழுதிய பிரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் என்ற நூலை வைத்து நிறைய ஆன்மீக தத்துவங்களை விளக்குவாங்க. அதுலேருந்து சொல்றாரு, என்னை மணக்க வேண்டும் என்ற பிரபுவை வாயோயாமல் அகங்காரமாக திட்டியவளை திட்டு ஓய்ந்த பின் பிரபு வாழ்த்துகிறார். டார்சி, எலிசபெத்துங்கிறது கதாநாயகி, டார்சி என்பவர் கதாநாயகன். அவர் பெரிய பிரபு குடும்பத்தை சேர்ந்தவர். இந்த டார்சி சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவள். அவர் அவளை ஏற்றுக்கிறார். அவளை ஆனா அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது. அதை டார்சி தலையிட்டு அதை காப்பாற்றி கொடுக்கிறார். அப்பதான் அவருக்கு முதல்ல அவருக்கு திருமணத்துக்கு ப்ரப்போசல் பண்றதுல மறுத்து வந்த எலிசபெத் புரிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டுகின்றார். இது அங்க என்ன வாழ்வுல தீமைங்கிறது இல்லை, அந்த இருமைகள் கிடையாது, நன்மை தீமைங்கிறது சொல்றது. இது ரவீந்திர தத்துவத்துல மிக முக்கியமானது. இது நன்மை தீமை இரவு பகல் உண்மை எல்லாம் இருமைகள் எல்லாம் முழுமையின் பகுதிகள். நமக்கு புரிந்து கொள்ள முடியாமல் அது தீமையாக தோணுது அப்படின்னு சொல்றது. அப்படி அந்த தீமையில் நினைத்தது போது வாழ்வில் தீமை என்ற உதாரணம் இல்லை. அது நன்மை தீமை போல தோன்றுகிறது என்று அர்த்தம். அப்படி இது போன்ற வாழ்வில் அமைந்தவர்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்தாக்க அவங்க யோகத்திற்கு வரலாம், பூர்ண யோகத்துக்கு நீ சொல்றாரு. நினைத்தது நடந்தவுடன் நடக்கும். இது சில பேருக்கு நடக்கும், எல்லாருக்கும் நடக்குது.
எல்லா அன்பர்களுக்கும் தவறாது ஏதோ ஒரு அளவில் இதை கண்டுள்ளனர். அன்னை அன்பர்களுக்கு நடக்கும். உங்களை ரயில்வே ஸ்டேஷனில் சந்திக்க நான் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், அதற்குள் நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று கேட்டதற்கு பதிலாக ரயில் 15 நிமிஷம் இருக்கு. முன்னதாக வந்து என விருந்தாளி பதில் கூறினார். 70 கோடி கடன் வேண்டும் என்று என பேங்க் ஆஃப் அமெரிக்காவை வால்டர் கேட்டார். அவர் இந்திய கம்பெனி ஸ்பிக்கு உரம் தயாரிக்க கேட்டார். 2 நாள் முன்னதாக நாங்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு உரம் தயாரிக்க குழு கடன் தர எங்கள் ஆபீஸை இந்தோனேஷியாவிற்கு திறந்துள்ளோம். நல்ல நேரத்தில் வந்தீர் என்று பேங்க் சொன்னது. இங்கே ஸ்பிக்குங்கிறது உர கம்பெனி. அதை ஆரம்பிக்கிறதுக்காக பேங்க் ஆஃப் அமெரிக்காவிட்ட கேட்கும்போது இங்கே இருக்கிற நாடுகளுக்கு கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் இதில் இந்தோனேஷியாவில் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கோம், நீங்கள் அங்கே வாங்கிக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போதே அதற்கு இந்திய கம்பெனிகள் போட பத்தாது பெரிய தொழிற்சாலை ஆரம்பிக்க. அப்போ அங்கேயே அந்த அமெரிக்க பேங்க் ஆஃப் அமெரிக்காவே இங்கே ஒரு பெண்ணு உதவி செய்தது. இவர்கள் தொழில் துவங்குவதற்கு உதவியாக அந்த வெளிநாட்டு வங்கியே அங்கே வந்திருக்கின்றது. அதாவது எண்ணம் மனதில் நடக்கிறது. எண்ணம் மனதில் தோன்றி எழும் கேள்விகளுக்கு பதிலளித்து வரும் சந்தேகங்களை கடந்து செய்ய உறுதி ஏற்பட்டு செய்வதில் தெளிவு எழுந்து நாள் பட்டால் அந்த எண்ணம் மனதில் ஆழமாக போய் உறையும். அந்த நிலையில் அதை செய்ய எழுந்தால் காரியம் பூர்த்தியாகி கண்முன் காட்சி அளிக்கும். இது எப்படி காரியங்கள் நடக்குதுங்கிற ப்ராசஸ் அப்பா சொல்றாரு. எண்ணம் மனதில் தோன்றுது, அது அதுக்கு சந்தேகங்கள் எழும் கேள்விகளுக்கு பதில் கிடைக்குது, சந்தேகங்கள்லாம் ஒன்று தீர்ந்து போகுது, உறுதி ஏற்பட்டது, தெளிவு எழுந்து அதுக்கப்புறம் காரியம் நடக்குது. அந்த நிலையில் அதை செய்ய எழுந்தால் காரியம் பூர்த்தியாகி நம் கண் முன்னே காட்சி அளிக்கும். டக்குன்னு முடிக்காம இடமே உள்ளே உருவாகி நல்லது நடக்கும். நெடுநாள் தயாரானது நமக்கு தெரியாததால் உடனே நடந்ததாக நினைக்கிறோம். நமக்கு நடக்கிற நல்லதுங்கிறது அதுக்கு ஒரு உள்ளே தயாரிப்பு நேரம் இருந்தது. அந்த நேரத்தின் மூலமாக நடந்து கிடக்கும். ஆத்மாவில் தெளிவிருந்தால் தேஜஸ் எழும். அது நடுநாள் வேலையை சில நிமிஷங்களில் முடிக்கும். அது அருள் செயல்படுவது. யோசிக்கிறது, திட்டம் போடுறது, இதெல்லாம் நம்முடைய மனம், நம்ம அறிவு. அருள்ங்கிறது இறைவனுடைய அருள். அது அங்க நமக்குள்ள நல்ல குணம் இருந்த எல்லாம் இருந்தா அருள் அங்க செயல்படும். அது டக்குன்னு முடியும். அப்படி அருள் செயல்பட்டு முடிந்தாக்க அவருக்கு யோக தகுதி இருக்குன்னு அர்த்தம். வேகமாக செயல்படும். ஆனால் எல்லா கட்டங்களையும் பூர்த்தி செய்யும். எந்த கட்டத்தையும் தவற விடாது. அங்க அருள் அப்படி செய்யும். இதை நாம் காலம் சுருங்குவதாக எடுத்துக்கொள்கிறோம். அதுக்கு முன்னையே பல ஆன்மீக நிலையில உள்ளே சில செயல் உருவானது டக்குன்னு நினைச்சது நடந்த மாதிரி, நினைத்தது நடந்தது மாதிரி தோணுச்சு. அப்படி இல்லை. அங்க ஆன்மா நமக்கு தெரியாத, நம்மால புரிந்து கொள்ள முடியாத, சைக்காலஜில கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்க. அப்ப அதை உள்மனம்னு எழுதுறாரு. அதுக்கு வேற நான் முதலே சொன்னேன், சப்ளிமினல்ங்கிறது அடிமனத்துக்குன்னு அப்பா எழுதுறாரு. பகவான் எழுதுறது வார்த்தை. அந்த சப்கான்சியஸ் மைண்டை பற்றி அந்த சைக்காலஜிஸ்ட் என்ன சொன்னாங்க, சைக்காலஜி படிச்சிருக்கிறேன், என்ன சொல்லுவாங்கன்னா, சப்கான்சியஸ் மீன் யூ டோன்ட் நோ. நமக்கு மேல் மனத்துக்கு தெரியாது உள்ள இருக்குன்ட்டு. அது உள்ள இருந்துட்டு நம்மளை காரியங்களை செய்ய வச்சு தூண்டி விடும். அடிமன பதிவுகள், சப்கான்சியஸ் ரெக்கார்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்மளை தூண்டி விடும். ஏன்னு நிறைய நேரத்தில் நம்ம பேச்சு நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் டக்குன்னு தோணிச்சு செஞ்சுட்டோன்னு செய்வோம். அப்படி நடக்கிறதெல்லாம் நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட், அடிமனத்தினுடைய தூண்டுதல்கள் தான் அது. இதுபோல ஆன்மீக லெவல்ல சில விஷயங்கள்ல உள்ளே உருவாகிட்டு இருக்கும். அந்த சொல்றாரு இல்லையா, ஆத்மாவில இருந்து ஆத்மாங்கிறது நமக்குள்ளேயே இருக்கின்ற உயரறிவு. இதையும் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவறிகள், 10,000 வேதம் அறிவொன்றே தெய்வம் அறிகின்றது.
அறைதல் கேள்கிறோன்னு பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார் பாடுறாரு. அந்த அறிவுங்கிறது தான் சூப்பர் மைண்டுன்னு சொல்றது. அப்பா சத்திய ஜீவியம்னு சொல்றது. சூப்பர் மைண்ட் இஸ் தி கிரியேட்டர். சத்திய ஜீவியமே இந்த உலகத்தை படைத்தது. அந்த பரம்பிரம்மம் அல்லது பரம்பொருளினுடைய செயல் செய்கின்ற அறிவு அந்த சத்திய ஜீவியம் அல்லது சூப்பர் மைண்ட் சொல்லுகின்ற மெய்யறிவு. அது செயல்படுதுன்னு அர்த்தம். அதுதான் வேலை செஞ்சிருக்கு. ஆத்மாவில் தெளிவு இருந்தா அது அங்க இருந்ததுன்னா அது முகத்துல தேஜஸா தெரியும். அது நடுநாள் வேலையை சில நிமிஷங்களில் முடிக்கும். அப்ப வேலை செய்யறது நம்ம அறிவு இல்லை, அது அருள் செயல்படுவது. அதனால அப்படி வேகமா செயல்படும் போது டக்குன்னு காரியம் நமக்கு முடிஞ்ச நினைச்சது நடக்கிற மாதிரி தோணுது. உள்ள அருள் செயல்பட்டு கொண்டிருந்திருக்கின்றது. அப்படி அருள் செயல்படுகின்றவர்களுக்கு யோக தகுதி உள்ளவர்கள்னு அர்த்தம். இதை நாம் காலம் சுருங்குவதாக எடுத்துக்கொள்கிறோம். மனதின் எண்ணம் உடலை அடைந்ததாக எடுத்துக்கொள்ளலாம். நேரம் வந்துவிட்டது என்று சொல்வார்கள். நேரத்தை அன்னை வரவிழைத்தார் என்பதை நாம் கூறுகின்றோம். ஏன்னா அன்னை காலத்தை கடந்தவர். அன்னைக்கு காலம் நேரம்லாம் இல்லை, இந்த பிரபஞ்சத்துக்கு மேல இருக்கிறது. அதனால காலத்தை வரவேற்கிறாங்க. அப்ப அது மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒன்று நடந்ததுன்னு சொன்னா, நினைச்சதுமே நடந்ததுன்னு சொன்னா நமக்கு யோக தகுதி இருக்குன்னு அர்த்தம். எப்படி சொன்னாலும் காரியம் நினைத்தவுடன் நடப்பதை காண்கிறோம். அப்படி கடன் கேட்ட தொகை கிடைக்கிறது. அதே போல் மந்திரி சபையில் கணத்தில் சேர்க்கிறார்கள். யாரோ வருவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. திடீர்னு ஒருத்தருக்கு முன்னே எல்லாமே வந்திருக்குது. இங்கே நான் மாணவனாக இருக்கும் பொழுது அப்ப காமராஜர் மந்திரி சபையில இந்த பக்கத்துல இந்த பூவராகங்கிற ஒருத்தர் மந்திரியா போனார், அமைச்சரா போனார். அவர் இங்க எம்எஸ்சி இடம் கேட்டுட்டு இருந்தார். இடம் கிடைக்கல. அவரு காங்கிரஸ்ல இருந்து பூவராக அவருக்கு மழை கொடுத்தாங்க. நான் சொல்றது 30-50 வருஷத்துக்கு அந்த காமராஜர் பீரியட் 50-60 வருஷம் ஆச்சு அனுப்பிச்சுன்னேன். 58 தானே காமராஜர் இல்லையா? 58. அதனால அது நடந்தது சொல்லுவாங்க. அதான் அங்க அருள் அங்க செயல்பட்டு இருக்கிறது. மந்திரி சபையில் சனத்தில் சேர்கிறார். சிறு விஷயங்களும் பெரிய விஷயங்களும் அடைக்கின்றன. பொதுவாக நல்ல காரியம் இப்படி நடந்ததில்லை. அன்பருக்கு நல்ல காரியங்கள் இதுபோல் அரிதாக நடக்கும். களத்தில் அன்னையை மனதில் இடைவிடாது குடிகொண்டால் பெரிய நல்ல காரியங்கள் அப்படி நடப்பதை காண்கிறோம். தான் நம்ம விஷயம். அன்னைங்கிறது பராசக்தியின் அவதாரம். இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிற சக்தி அவங்க, பரம்பொருளின் செயல் சக்தி. அவங்களுடைய தொடர்பு இருக்கிறதுனால அது வாழ்க்கை நடக்கும். அப்ப அப்படி செய்யறவங்களுக்கு காரியம் நடக்கிறதுக்கு மேல அவங்க யோகம் செய்யணும்னு நினைச்சா யோகம் செய்யலாங்கிறதா இது. பாலிடெக்னிக் அட்மிஷனுக்கு மரத்தடியில் காத்திருந்தவர் கல்லூரியில் சேர்ந்து இன்ஜினியராக வெளிநாட்டு பயிற்சி பெற்று தொழிலதிபரானார். இது அண்மை அன்பருக்கு நடந்தது. அப்படி நடப்பது அன்னையை அழைப்பது, அன்னை நமக்கு யோக தகுதி உண்டு என அறிவிப்பது. அன்னைக்கு அன்னை அழைக்கிறாங்க. நம்ம என்ன பார்க்கிறோம்? காரியம் நடந்து வாழ்க்கையில வெற்றி பெற்றது மட்டும் நினைக்கிறோம். அதுக்கு மேல யோகம் செய்யறதுக்கும் தகுதி இருக்கு. அவங்க யோகம் செய்யணும்னு செஞ்சா செய்யலாம். யோகம் மிக உயர்ந்தது. அவர்கள் யோகத்தை ஏற்காமல் வாழ்வை ஏற்றால் அவர்விதமான வளம் பெறுபவர். யோகத்தை ஏற்றால் பூர்ணமாக அன்னைக்கு உரியவராவார்கள். இச்சட்டம் புரிந்தால் காரியம் இதுபோல் நடப்பதை காணலாம். யோகத்திற்கு அழைப்பு பெற 10 அல்லது 20 ஜென்ம புண்ணியம் தேவை. எல்லாரும் யோகம் செய்ய எப்படியோ எத்தனை பிறகு பிறந்து இழைத்தேன்னு பாடுறாங்க. அப்படி இப்ப பல பிறவிகள் செஞ்ச புண்ணியம் தான் நம்மகிட்ட அன்னைகிட்ட வந்திருக்கிறோம். இப்ப எல்லாருமே இங்க வந்திருக்க அன்னைகிட்ட வந்தவங்க எல்லாருமே பல ஜென்ம புண்ணியம் செஞ்சவங்க தான். அது மாதிரி நம்ம அந்த புதுத்தா இந்த யோகத்துக்கு வரலாம். ஆனா அன்னையில் ஆத்மாவில் ஒரு முறை நினைப்பதற்கும் அந்த பலன் உண்டு. நினைத்தது நினைத்தவுடன் நடப்பது யோக வாயில் திறந்து அழைப்பு காதில் விடுகிறது. தவறாத பிரார்த்தனை. அன்னைகிட்ட முக்கியமா எல்லாம் செய்யறோம், பிரார்த்தனை செய்யறோம். ஆனா சில சமயத்துல சில பிரார்த்தனை பலிக்குது. அப்ப அன்னை இதுல 3 விஷயம்.
பிரார்த்தனை, சமர்ப்பணம், சரணாகதி. இதுல கருவியப்பா வற்புறுத்துறது, அன்னை அரவிந்தர் சொல்றது வந்து சமர்ப்பணம் தான். அதுக்கு மேல உச்சகட்டம் சரணாகதி. ஆனா நமக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த பிரச்சனையை தீரணும்னு அன்னைகிட்ட கேட்கிறோம். அனைவருக்கும் பிரார்த்தனை பலிக்கும். எல்லா பிரார்த்தனைகளும் பலிக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனா எல்லா பிரார்த்தனையும் பலிக்கும்னு சொல்ல முடியாது. சில சமயங்களில் அப்படி பலிக்கும், சில சமயங்களில் அப்படி இருக்காது. நாம் அதை பொருட்படுத்துவதில்லை. காரணங்கள் பல்வேறு வகைகளாக இருக்கும். இதில் முக்கியமானது, நமக்கு தவறும் பிரார்த்தனையில் அக்கறை இருக்காது. பிரார்த்தனை ஏதோ பண்ணுவதை தவிர அதை ரொம்ப பெருசா நினைக்கிறது இல்லை. நிச்சயமா அது வேணும்னு நினைக்கிறது இல்லைன்னு அர்த்தம். அதாவது நம்ம மனம் குறையுடையது. எல்லா பிரார்த்தனைகளும் பலித்து என்ன ஆக வேண்டும் என்று மனம் கேட்கும். அதுவே உண்மை. பஸ்ஸுக்கு போகும்பொழுது பஸ் தவறி விடுகிறது. துறைமுகத்தை போட்டு போன கப்பல் பிரார்த்தனையால் திருப்பி வந்து பிரயாணியை ஏற்றிக்கொண்டு சென்றது அப்பா கட்டுரையில வந்திருக்கு. போறாரு, டிக்கெட்லாம் வாங்கிட்டு போயிட்டாரு. இவர் காலம் தவிர்த்து போனது. போன கப்பல் ஏதோ காரணத்துக்காக திருப்பி வந்து இந்த அன்பரை ஏற்றி கொண்டு போயிடுது. வேற ஒரு எந்த புஸ்தகம் இருக்குன்னு ஞாபகம் இல்லை. அப்பா எழுதியிருக்காரு. அது இந்த அன்னை அருள் செயல்படுறதா அர்த்தம். நினைத்து பார்க்க முடியாது. அன்பர்கள் வாழ்க்கை தான் இது நடக்கும். ஏன் இந்த பஸ் என்னை வந்து ஏற்றி கொண்டு போகக்கூடாது என கேட்பதில்லை. இந்த பஸ் போனால் அடுத்த பஸ் என்று பிரார்த்தனை படிக்காததற்கு பல காரணங்கள் உண்டு. அதுக்கு என்ன, நமக்கு பிரார்த்தனையில் அக்கறை ஏதோ ஏன்னா பிரார்த்தனை பண்ணுவோம். பிரார்த்தனையில் அக்கறை இல்லாதது. இது போன்ற காரியம் செய்த பொழுது நாம் அதை குறையாக வைத்தது. அதாவது இந்த பிரார்த்தனை படிக்காததை பற்றி அப்பா நிறைய எழுதியிருக்கிறாங்க. பிரார்த்தனை படிக்கிறேன்னு சொன்னா நம்மகிட்ட ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். அந்த குறையை பார்த்து அந்த குறையை மாத்தினீங்கன்னா உடனே பிரார்த்தனை படிக்கிறார். பிரார்த்தனையும் சமர்ப்பணம்னு அப்போ நிறைய சின்ன புஸ்தகங்கள்ல அது ஒண்ணு. விஷயத்தில் சம்பந்தப்படாத நபர் ஒரு வழியாக நாம் இதை செய்ய வேண்டி வரும்பொழுது அவர் மீது நமக்குள்ள எரிச்சல். ஒருத்தரை வச்சு நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், அவர் மேல நமக்கு நல்லெண்ணம் இருக்கிறது இல்லை. நம்மகிட்ட நல்ல எரிச்சல் வேலை வரவே கூடாது அன்னைட்ட. அது காரியம் கிடைப்பதை தடுக்கும். வேலையை முடிய தேவையான அம்சம் ஒன்று இல்லாமல் இருப்பது. நம்மகிட்ட அந்த வேலையை முடியறதுக்கு ஒரு அம்சம் வேணும், ஒரு தகுதி கூட, அது இல்லை. காலம் தவறி காரியம் செய்ய முனைவது. அப்ளிகேஷன் போடுறத அது டியூ டேட்டுக்குள்ள போடணும், அதுக்கப்புறம் போய் போட நினைக்கிறது. செய்யும் வேலையை பற்றி முழுதும் தெரியாதது. ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுனா அதை சேரு தொழிலை பற்றி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் உண்டு. பிகாம் எம்காம் படிக்கிறவங்களுக்கு உண்டு. அது எப்படி செய்யணும் எழுதும். அப்பா நான் பல முறை இங்கே சொல்லியிருக்கிறேன். அப்பாவோட முக்கியமான சிஷ்யர் இப்போதைக்கு இந்த இதுக்கு தலைவர் செயலாளராக இருக்கிறவர், இப்போ மதர் சர்வீஸ் சொசைட்டிக்கு கேரி ஜேக்கப்ங்கிற அமெரிக்கர். அவர் அமெரிக்காவில் கன்சல்டன்சி செய்தார். அவர் இந்த இது சம்பந்தமாக 3 புக்கு எழுதியிருக்காரு. வைட்டல் கார்பரேஷன், வைட்டல் டிஃபரன்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஓடிசின்னு சொல்லிட்டு. இந்த 1992 இந்த தியான மையத்தை ஆரம்பிக்கும் போது அப்பா அவரை அனுப்பிச்சிருந்தார். அவரு இன்னும் 2-3 நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க. நான் அவரை ஆரம்பிக்கும் போது அவரை முன்னுரை அறிவது இஸ் தி ஆதர் ஆஃப் தி புக் வைட்டல். நோ ஐ ஆம் நாட் தி ஆதர், கர்மயோகி இஸ் தி ஆதர்னாரு. நான் ஆசிரியர் இல்லை, கர்மயோகி தான் ஆசிரியர்னு சொன்னார். அந்த புஸ்தகம் இப்போ இந்த வைட்டல் கார்பரேஷன் ஜீவனுள்ள ஸ்தாபனம்ங்கிற அதை மொழிபெயர்த்து அசோகன் நம்ம இதில் போட்டிருக்காரு. தொழில் நடத்துறதுக்கு என்னன்ட்டு அவர் ஒரு பெரிய அமெரிக்க கம்பெனிக்கு அவர் நஷ்டத்தில் இருந்த அமெரிக்க கம்பெனிக்கு அப்பாவுடைய முக்கியமான விஷயம், அந்த புஸ்தகங்கள்ல அன்னையை பற்றி அவங்க எழுதுறதே இல்லை. அன்னையினுடைய தத்துவங்களை உள்ளடக்கி அந்த பிசினஸ் கன்சல்டன்சி முறைகளை எழுதியிருப்பாங்க. அது மறுபடியும் லாபத்தில் ஓட வச்சிருக்கிறாரு. அப்படி நிறைய பேர் தொழில் செய்யறவங்க அவன் செஞ்சிருக்கான், வெற்றி பெற்றிருக்கான், அவன் தொழில் ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. செய்யும் தொழிலை பூர்ணமா தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறது இல்லை. காரியம் ஆரம்பிக்கும் முன் பலனை எதிர்பார்ப்பது. வேலையெல்லாம் இது குறித்து செஞ்சாதானே பலன் வர முடியும். தொழில் ஆரம்பிச்சா அதனுடைய இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. அது லாபம் கொடுக்கறது கொஞ்சம் நாள் இருக்கணும், அதுக்குள்ள தயாரா இருக்கணும். தகுதிக்கு மீறிய காரியத்தில் ஈடுபடுவது. நம்ம தகுதியாக எவ்வளவு செய்யலாம்னு அதுக்கு மேல ஓவர் ஆம்பிஷன் சொல்லுவாங்க, பேராசை.
நாம் செய்யும் காரியத்தில் நமக்கு முக்கியமானவை எதிரியாக இருப்பது, முன் யோசனையின்றி அவசரப்பட்டு ஆரம்பிப்பது. அவசரம் வந்து கூடவே கூடாது. நிதானமா தான் செய்யணும். அன்னையின் இந்த நம்ம அன்னை சிம்பல் போட்டுக்கிறதுல நிதானம் என்பது முக்கிய. பொறுமை, நிதானம் எல்லாம் அன்னையின் சிம்பல்ல வெளிவட்டத்துல உள்வட்டத்துல இருக்கிறது 4 அம்சம். அன்னையோட அம்சம் மகேஸ்வரி, மகாகாளி, மகா சரஸ்வதி, மகாலட்சுமி. வெளியில இப்ப இருக்கிற 12 கட்டங்கள்ல இதுல பொறுமை, நிதானம், நன்மை இதெல்லாம் அதுல இருக்குது குணங்கள். அதனால பொறுமை முக்கியம். அவசரம் கூடவே கூடாது. பிடிக்காத காரியத்தை மேற்கொள்வது. பிறர்லாம் சொல்றாங்கிறதுக்காக நமக்கு பிடிக்காதது செய்யறது. நம்ம மனம் அதுல ஈடுபாடு இல்லைன்னா முன்ன நிறைய பதில படிச்சிருக்கோம். மனத்துல மாற்றம் வரணுங்கிறத பத்தி படிச்சிருக்கோம். முக்கியமானவர் முக்கியமாக சொல்வதை மீறி காரியம் செய்வது. நமக்கு பிடிச்சதுக்காக செய்யறது. பிறர் காரியம் கெட மனம் விழைவது. நமக்கு நல்லெண்ணம் இல்லாம இருக்கிறது. நமக்கு நல்லெண்ணம் வேணும். அவன் காரியம் கெட்டு போடுன்னு நினைக்கவே கூடாது. பிறர் கெட நினைக்கவே கூடாது. அது மாதிரி நம்மகிட்ட அது இருந்தாலும் நம்ம காரியம் கெட்டு போகும். இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு முறையும் இது அப்பா நிறைய புத்தகங்கள் எழுது. நமக்குள்ள ஏதாவது நமக்கு காரியம் நடக்கிறதுல, பிரார்த்தனை படிக்கிறதுல பிரச்சனை வந்தா நீ உள்ள யோசித்து பாரு. அந்த பிரச்சனை இதுக்கு உன்கிட்ட இருந்த குறை என்ன? பிறர் குறையை பார்க்காம ஒன்றை இருக்கிற குறையை பாரு. அதை மாத்திக்க உடனே நடக்கும்னு அப்பா நிறைய கட்டுரைகள் இருக்காது. அப்புறம் போட்டிக்காக எதுவும் செய்யவே கூடாது. நம்ம தொழிலுக்கு நம்ம செய்யணும். பொறாமை அதுவும் கூடவே கூடாது. பொறாமையை வந்து பற்றி நிறைய இருக்காது. பொறாமையை பாதிக்கும். நமக்கு பொறாமை வரும்னு தெரியணும். பொறாமை வரக்கூடாது. பிறர் அதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அப்பா புஸ்தகத்தில் வெளிவராத ஒரு கட்டுரையில அதுதான் திருஷ்டின்னு சொல்றோம். பொறாமையினால வர்றதா. இதுக்கு ஒன்றும் வழி என்ன சொல்லுவாருன்னா, அது யார் பொறாமப்படக்கூடியவங்களோ அவங்களுக்குள்ள அன்னை இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்குள்ள அவங்கள அன்னை அவங்களுக்குள்ள இருக்கிற அன்னைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டேன்னா அவர்களை நீ உயர்த்தி விடுகிறாய். அவர்கள் பொறாமை உன்னை பாதிக்காதுன்னு அப்பா எழுத்தாங்க. இப்போ பிடிவாதம், சவால், நான் ஒரு செஞ்சு காமிக்கிறேன் பாருன்னு சவால், அதெல்லாமே அகந்தை. எல்லாவற்றிற்குமே அடிப்படை வந்து என்ன? அகந்தையிலிருந்து வெளிப்படுவது. நான் அகந்தைங்கிறது நான் அதுவும் பலமுறை சொல்லியிருக்கிறேன். பேச்சில் வந்து அகந்தைன்னா திமிருங்கிற பொருள் இருக்குது. அந்த ஆன்மீகத்தில் அகந்தைங்கிறது நான் என்ற உணர்வு. அந்த நான் என்ன நாம இல்லை, செயல்படுவது பூரா இறைவன் தான். இறைவனுடைய செயல் சக்தியாக அன்னை தான். நம்ம இருக்கிறதா நினைச்சிட்டு நம்ம கர்வப்படுறோம். அதுதான் பிரச்சனை. அதுவும் இதுதான். இதில் பொறாமை, பராசை, பிடிவாதம், சவால், செஞ்சு காட்டுறேன்னு சொல்றது, இதெல்லாம் தேவையற்றத்தை செய்வது, நம்மை விட பெரிய சக்திகளை பெருமைக்காக எதிர்க்க முயல்வது, பொறுமைக்காக மற்றவங்களை எதிர்க்கு. இதெல்லாம் இல்லைன்னா இதுபோல் மேலும் 20 காரணங்களை எழுதலாம். ஏன் தோத்து போச்சுங்கிறதுக்கு பொதுவாக பிரார்த்தனை செஞ்சாக்கா ஏன் நடக்கிறது அப்பா எழுதாது. பிரார்த்தனை செய்பவர்கள் குறைவு. ஒரு காரியம் முடியவில்லை எனில் அதை விட்டு விடுவதும் வழக்கம். பிரார்த்தனையில் 10ம் 5ம் பலித்தால் அது சக்தி வாய்ந்த தெய்வம். இன்று அளவு கடந்த பிரபலமான கோயில்களில் 10 பிரார்த்தனைகளில் 3, 4 அல்லது பலிக்கும். 10 பிரார்த்தனைகள் 1 பலித்தாலே கோயில் பிரபலமாகும். அந்த கோயில்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணா அது எல்லாம் நடக்கும் அப்படின்னு போவாங்க. இப்போ இன்றைய தினம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா கோயில் திருவிழாவுக்கும் கூட்டம் வந்துட்டே இருக்கு. நேற்று வந்து திருவண்ணாமலையில் இது சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலத்துக்கு லட்சக்கணக்கானவங்க கிரிவலம் போகிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் இதில் மதுரையில் வந்து கள்ளழகர் ஆற்றில் இறங்குறதுன்னு வைகை திருமாலிருன் சோலைங்கிற அழகர் ஆற்றில் இறங்குறது அப்படின்னு சொல்றது. அது அங்கேயே நிறைய கூட்டம் வரதா இன்னைக்கு போட்டோ பேப்பரில் நியூஸ் வந்திருக்கு. இது நடக்குது. அப்புறம் இன்னொரு மனிதனுடைய ஒரு கோயில் பறிக்காவிட்டால் அடுத்த கோயிலுக்கு போவார்கள். எந்த கோயிலும் பறிக்காத பிரார்த்தனை அன்னையிடம் பறிப்பதை அனைவரும் அறிவோம். எங்க அப்பா அப்படிதான் சொல்லுவார். இந்த சாமியை கும்பிட்டா இதோட அடுத்த இனிமே அந்த சாமியை தானே கும்பிட போறான்னு சொல்லுவார். இது மனித சுபாவம். அப்படி பிற கோயில் தெய்வங்களிடம் பிரார்த்தனை செய்து பலிக்காத பிரார்த்தனைகள் அன்னையிடம் பலிப்பதை காணலாம். இது அன்னையினுடைய இயல்பது. அப்படியும் பல காரணங்களால் ஒரு சில பிரார்த்தனைகள் தவறும். அதை பத்தி அப்பா என்ன இருக்காருன்னா, நமக்கு நம்மிடம் இருக்கின்ற ஏதோ குறை இருக்கும். அந்த குறையை கண்டுபிடிந்து நீங்க அதை சமர்ப்பணம் பண்ணீங்கன்னா அந்த பிரார்த்தனை பலிக்கும்னு அப்பா இருக்காரு. அதுபோல் ஒரு பிரார்த்தனையும் தவறாமல் ஒரு சிலருக்கு பலிக்கும். அன்னைகிட்ட வந்து அதோட பிரார்த்தனையும் சமர்ப்பணம்ங்கிற சின்ன புஸ்தகம் இருக்குது. இதை படிச்சீங்கன்னா அதை பற்றி இருக்காங்க. நம்ம அன்னைகிட்ட பிரார்த்தனை வைக்கிறோம்.
ஆனா நம்ம வச்ச பிரார்த்தனை எதுவுமே தோத்து போறதில்லை, எத்தனையுமே பலிக்குதுன்னு சொன்னா நமக்கு யோக தகுதி இருக்குன்னு அர்த்தம். நம்மளிடம் குறைகள் இல்லைன்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு பலிக்கும். அவர்கள் பிரார்த்தனையை கடந்தவர், அவர்களுக்கு பிரார்த்தனை தேவையில்லை. எல்லா பிரார்த்தனைகளும் பலித்தால் அவர்கள் யோக தகுதி உள்ளவர். அவர்கள் யோகத்தை மேற்கொண்டால் பலிக்கும். அதையே நான் இப்பகுதியில் பூர்ண யோக வாயில் என்று சொல்கிறேன். பிரார்த்தனைகள் பலிக்காம போறதுக்கு நம்முடைய குறைகளுக்கு அர்த்தம் காரணம். இவர் செய்யற பிரார்த்தனை எல்லாம் பலிக்குதுன்னு சொன்னா அவருக்கு யோக தகுதி இருக்கு, ஒரு யோகம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. 10 பிரார்த்தனைகளும் எனக்கு ஒன்று பலிக்கவில்லை என்பவர் யோக தகுதியற்றவர். ஒண்ணு கூட பலிக்கலைன்னா அவர்கிட்ட நிறைய குறைகள் இருக்குன்னு அர்த்தம். அவருடைய சுபாவத்துல நிறைய குறைபாடு இருக்கிறது. இதுவும் அப்பா மனித சுபாவம்னு ஒரு பக்கத்துல அப்பா இருக்காரு. மனித சுபாவம் நாய்வால் மாதிரி வளைந்து நிமிக்க முடியாதுன்னு சொல்லி இருக்காரு. இந்த சுபாவ குறைபாடுகளை கண்டறிந்து அப்பா எல்லா விஷயமும் எழுதுறாரு. மாத்தணும். அவர் பலிக்காத பிரார்த்தனை பலிக்கும் முயற்சிகளை எடுத்தால் தீமை தடை வளர்ந்தபடி இருக்கும், புது சிரமங்கள் எழும். ஒரு வேளையை பறித்து விட்டால் ஏற்கனவே பூர்த்தியாகும் விஷயம் கெட்டு போகும். எல்லா பிரார்த்தனைகளும் தவறாது பலிப்பது யோக தகுதி பெறுவது. நம்மிடம் குறைகள் குறைவுன்னு அர்த்தம். இது போன்ற முயற்சியை செய்யும் பொழுது இதுவரை நம் வாழ்வில் இருந்த தடைகள் எழும். மேலும் முயன்றால் இதுவரை எவருக்குமில்லாத தடை எழும். பிடிவாதத்தை தொடர்ந்தால் மேலும் முயற்சி செய்ய முடியாத நிலை வரும். யோக தகுதி பெரியது, அனைவருக்கும் எட்டாதது. அதனால நமக்கு பிரார்த்தனைகள் நடக்குதுன்னு சொன்னா நம்ம யோகத்தை மேற்கொள்ளலாம். அன்னை அப்பா பகவான் பூர்ண யோகத்தை பற்றி எழுதின புத்தகம் இதுக்கு சிந்தசிஸ் ஆஃப் யோகாங்கிறது. மற்ற ஹட யோகா, இதுக்கு ராஜயோகா, கீதையில ராஜயோகம், பக்தி யோகம், கர்மயோகம், பலனை எதிர்பார்க்காம காரியங்களை செய்யறது கீதையில கிருஷ்ணன் சொன்னது. அப்புறம் ஞான யோகம், அறிவை பயன்படுத்தி விசாரம், இது என்ன அது என்னன்னு கேள்வி வைத்து ரமண மகரிஷி எல்லாம் செஞ்சது, அது ஞான யோகம் தான் சொல்றாரு அவரு. இந்த எல்லாத்தையும் சேர்த்தது பூர்ண யோகம். ஒரு பூர்ண யோகம் வாழ்வனைத்தும் யோகம். மற்றவர்கள் எல்லாம் யோகத்தை விட்டு வாழ்க்கையை விட்டு யோகம் செய்வாங்க. மண் பெண் பொண்ணு எல்லாத்தையும் விட்டுட்டு வேலை செய்வாங்க. ஆனா அரவிந்த யோகம் அப்படி இல்லை. எல்லா வாழ்வில் இருந்து கொண்டே வாழ்வையே யோகமாக மாற்றுவது. அப்படி செய்ய முடியும். அனைத்தையும் நாம் செய்யும் செயலாக இல்லாமல் அன்னைக்கு சமர்ப்பணமாக செய்யும் பொழுது அது யோகமாக மாறுகின்றது. அதுல பிரார்த்தனையை வர முடியும். இந்த குறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகள் இருந்தால் நம்முடைய குறைகள் என்ன குறைகள்னு பார்த்து மனமாற்றம் அடையணும். அரவிந்த யோகத்தினுடைய நோக்கம் பூமி உலோக வாழ்வு தெய்வீக வாழ்வாக மாறுவது. பழைய யோகங்கள்லாம் அதனுடைய நோக்கம் எல்லாம் பிறவி பிறந்து இருக்கின்ற பிறவியிலிருந்து விடுபட்டு மோட்சமடைதல் யோக்கமாக இருந்தது. இவர் மோட்சம் சொல்லலை. அப்போ அதை அப்போ மோட்சமடைந்தவர்கள் எல்லாம் அவங்க ஒரு வகையில சுயநிலைமைகள்னு அரவிந்தர் சொல்லுவார். அவங்க யோகம் பட்டு ஆகி சித்தி பெற்றுடுறாங்க, இறைவனோட ஒன்று கலந்துடுறாங்க. ஆனால் இந்த உலகம் மறுபடியும் அப்படியே இயங்கி கொண்டே இருக்கின்றது குறைகளுடைய. நம்ம சொன்ன மாதிரி சண்டை வருது, ஆயிரக்கணக்கானவர்கள் அழிகின்றார்கள். 3ஆம் உலக யுத்தம் வந்தா அது அணு 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 போரா இருந்தா உலகமே அழிஞ்சு போகும். அது அழியாம இருக்கிறதுக்காக தான் ஆரோவிலுங்கிற நகரத்தை அன்னை அவர்கள் நிறுவினார்கள். இப்ப அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. அதனுடைய அறிகுறிகள் தான் இப்ப ரஷ்ய உக்ரைன் போரும், இன்னைக்கு பாலஸ்தீன பாலஸ்தீன போரும், இஸ்ரேல் அமெரிக்கா ட்ரம்ப்புங்கிற இருக்காரு. அப்பா பெரிய காரியம்னு 2 வால்யூம் எழுதியிருக்காரு. அதுல முதல் தடவை ட்ரம்ப் பேரை போட்டு இருக்கிறார். அவர் பொய் சொல்றாரு, மாற்றி மாற்றி பேசுகின்றார்கள். படித்தவர்களும் விவரம் தெரிந்தவர்களும் அவரை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது யோசிக்க வேண்டிய பெரிய காரியம்னு எழுதினாரு. இப்ப 2ஆம் தடவை அவர் வந்துட்டார். அவர் அது அடுத்த உலக யுத்தம் வருமோ என்று பயப்படுகிறீர்கள். ஈரான்ல பேச்சுவார்த்தை நிற்குது, பேச்சுவார்த்தை தோத்து போகுது அப்படின்னு தெரியுது. நமக்கு தெரியாது. அதற்கு மேல
இறைவனுடைய திருவுள்ளம் என்னன்னு நமக்கு தெரியாது. அது நல்லதா நடக்கும், நம்மளோட நைட்டை விடுவோம். அதனால நாம் நம்முடைய பூர்ண யோகத்தை செய்வதற்கு இது எல்லாவற்றையும் இறைவனிடம் கொடுத்து மிக உயர்ந்த யோகமாக்கிய பகவான் இந்த பூலோக வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற்றுவதற்கு மனிதன் அடுத்த சூப்பர்மேன் என்று சொல்கின்ற சூப்பர்மேன் இது வித்த காற்ற சூப்பர்மேன் இல்லை, குறையற்ற மனிதன் உருவாகும் வருவார்கள். அப்போ இந்த பூமியில உலகத்துல இந்த நிறைய அறிவுள்ள உண்மை மெய்யறிவு ட்ரூத் சத்திய ஜீவியம்னு அப்பா எழுதுறது, ட்ரூத் கான்சியஸ்னஸ் என்று பகவான் எழுதுறது. சூப்பர் மைண்ட்னு சொல்றது அதுதான். மனத்தை கடந்த உயர் மனம், குறைகளற்ற மனம், அந்த மனமுடைய ஜீவர்கள் தோன்றுவார்கள். அப்ப உலகத்துல நடக்கும் பூர்ண அமைதி ஒண்ணு பகவான் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கிறாரு. 300 ஆண்டுகள் அது நடக்கலாம்னு சொல்லியிருக்கின்றார். அந்த இதை நோக்கி நம்ம போவோம். நம்ம என்ன செய்ய முடியும்? நமக்கு நம்முடைய குறைகளை சிறு சிறிதாக நீக்குவோம். இப்ப அப்பா சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னோம்னா, நமக்கு யோக தகுதி இருக்குன்னு சொன்னா யோகத்தை மேற்கொள்ளலாம். இப்ப பொன்னொழின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அதுல யோகத்தை பத்தி எழுதுறாரு. யோக வாழ்க்கை விளக்கம்னு எழுதியிருக்கிறாரு. அதை யோகத்தை பத்தி எழுதுறாரு. அவற்றை பயின்று இதுலதான் பூர்ண யோகத்தை பத்தி முதல்ல எழுதுகிறாரு. அன்னைகிட்ட வருவோம். அன்னைகிட்ட வந்தா அன்னை அருளால பிரச்சனைகள் இல்லாத வளவாழ்வு கிடைக்கும். அதற்கு மேல யோக தகுதி இருந்த பூர்ண யோகத்தையும் மேற்கொள்ளலாம். அதனால் வருகின்ற அந்த பேரானந்தத்தை முடிச்சு. சிவகுமார் க்ளோஸ்.